நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சைனைகளின் கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் தந்த இந்த நல்ல நாளில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று உங்களுக்காய் நானும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஜெப பேரோடு உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாக ஒரு 2 ஜெப குறிப்புக்காய் நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்ல இருக்கிறோம். ஆம், என்ன கண்மன கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே வாலிபர்களை அதிகமாய் சொல்லியிருக்கிறது. வாலிபன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று. ஆம், அந்த பலவான் சரியான ஒரு பலவானாய் இலக்கை நோக்கி அனுப்பும் போது அந்த அம்புகள் சரியாய் தைக்கின்றன. அதே போல இன்றைக்கு வாலிபர்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்க வேண்டும். ஆமென் தானையா? பொல்லாத மனிதனுடைய கரத்தில் பிடிக்கப்பட்டு பொல்லாத வேலையை செய்வதற்கு அல்ல, தேவனுடைய கரத்திலிருந்து அவருடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் வாலிபர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்க இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஏன்னா கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, தேசத்தின் வாலிபர்களுக்கும் தேவை ஐயா, தேவை அம்மா. ஜெபியுங்களேன். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவை, இயேசு அப்பா, நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வசனத்தை காத்து கொள்கிறவர்கள் தானே. உம்முடைய வசனத்தை காத்து உமக்கு பிரியமாமுக்கு சாட்சியாய் வாழும்படி தேவனே ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நீர் பலன்டாரும். இது நூதனமான காரியம், இது நூதனமானது என்று சொல்லி விதவிதமான பொல்லாத சத்துருவின் வலைகளிலே விழுந்து தங்கள் பரிசுத்தத்தை கெடுத்து விடாமல் தேவனே உமக்கு பிரியமாக உமக்கு சாட்சியாய் வாழ நீர் அவர்களுக்கு பலன் கொடுப்பீராக. வேதம் சொல்லுகிறது, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை நீர் பெருக பண்ணுகிற தேவன் என்று. உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே செய்யும். உம்முடைய பலத்த கரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு வீட்டின் வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். தேவனே நீர் ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் இவர்களுக்கு தொடரட்டும் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்தினாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து அநேக கூட்டங்களில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். உங்கள் ஜெபத்துக்கு நன்றி. அதில் அநேகர் தந்த ஒரு ஜெப குறிப்பு, குழந்தை இல்லையே என்று. இன்றைக்கு அநேகம் ஆயிரமாய் ஜனங்கள் புலம்புகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், குழந்தை இல்லையே என்று. இந்த குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஜெபிப்பதும் நம்முடைய கடமை அல்லவா? அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு தெரிந்த உங்கள் சொந்தங்களுடைய பெயரை சொல்லி ஜெபியுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு ஒரு இரக்கம் பாராட்டட்டும். ஆமென் சொல்லுங்க. அது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கிறது என்பது அவரிடத்தில் கேட்டால்தான் தெரியும். அப்படி தானே? என்ன வேதனை தெரியுமா? கர்த்தருக்கு இரக்கம் பாராட்டணும். இந்த ஆண்டு அவர்களுக்கு ஒரு ஆசிரமமான ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும். மனம் இறங்கட்டும். தேவன் கண்களை மூடி ஜெபியுங்களேன். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேனே. நீர் சொல்லியிருக்கிறேன், நான் பெறச் செய்கிற தேவன் என்று. நான் பிரசவத்தை தடுக்கிறவர் அல்ல என்று சொல்லுகிறீர். வேதம் சொல்லுகிறது, மலடியை பிள்ளைத்தாட்சி ஆக்குகிற தேவன் என்று. தேவனே, அருமையான சகோதரியை பாருங்கப்பா. குழந்தை இல்லாமல் வேதனைப்படுகிற பிள்ளைகளை பாருங்க. இவருடைய அவமானத்தை தேவனே நீர் கண்ணோக்கி பாரும். எத்தனை 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 ஆயிரம் முறை அழுது ஆண்டவரே வாழ்வு கசந்து இருக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. தேவனே நீர் மனதிறங்கும். என் சகோதரனை பாரும். மனம் நொந்து போயிருக்கிறார்களே, எனக்கும் ஒரு பிள்ளை இல்லையே, என்னை அப்பா என்று அழைக்க எனக்கு ஒரு பிள்ளை இருக்கக்கூடாதா என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க. தேவனே நீர் மனதிறங்கும். என் அன்பு பிள்ளைகளை தாயாய் தகப்பனாய் மாற்றும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது இன்றைக்கே பலிக்கட்டும். இன்றைக்கே பலிக்கட்டும். இவர்கள் பட்ட அவமானத்துக்கு, இவர்கள் பட்ட வருத்தத்துக்கு இன்றைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சைனைகளின் கர்த்தர் தந்த இந்த நாளில் நான் உங்களோடு பேசும்படி என் எஜமான் இயேசு மகாராஜன் எனக்கு ஒரு வார்த்தையை தந்து அனுப்பியிருக்கிறார்.
உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? சகோதரனே, சகோதரியே, என்னோடு திருப்புங்களேன். சில நிமிடங்கள் நாம் அவருடைய நாமத்தை தியானிக்க இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர், என்ன காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறது. என்னோடு திருப்புங்களேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பேன் என்று ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடு. என் சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. மகனே, மகளே, என் வார்த்தைக்கு செவி கொடு. நீ செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நாளைய காரியங்களை குறித்து, அடுத்து வரக்கூடிய காரியங்களை குறித்து, தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து, இனி இந்த பூமிக்கு நடக்கிற காரியங்களை குறித்து நீ கலங்க வேண்டாமா? வேதம் சொல்கிறது, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பான். ஆண்டவர் புலம்புகிறார், என் ஜனங்கள் தங்கள் ஆபத்தில் மாத்திரமே நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் உதடுகள் மாத்திரம்தான் என்ன நோக்கி கூப்பிடுகிறது, இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்று பல இடங்களிலே புலம்புகிறார். என் ஜனமே, எனக்கு செவி கொடு. இயேசுவை குல தெய்வமாய் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட என் ஜனமே, எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் யார் சொன்னதெல்லாமோ நம்புறோம், அப்படித்தானே? யார் யார் சொன்னதெல்லாமோ நம்புறோம். இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போல எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, என்னை நம்பு. ஆமென் தானையா? ஐயோ, நீ எனக்கு செவி கொடுத்தால், நான் கொடுத்திருக்கிற கட்டளைகளை, கற்பனைகளை நீ கை கொண்டால் உன் வாழ்வு நலமாயிருக்கும், நித்திய நித்திய காலமாய் உன் ஜீவன் இருக்கும் என்று சொல்கிறார். எல்லா மனிதனுக்கும் பிறப்பும் இறப்பும் இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு நாள் மரணம் வரும். ஆனால் மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது என்று எல்லா மதமும் ஒத்துக்கொள்கிறது. எல்லாரும் ஒத்துக்கொள்கிற ஒன்று, மரணத்துக்கு பின்பு சொர்க்கம் ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு என்று. என் சகோதரனே, சகோதரியே, சொர்க்கத்துக்கு யார் செல்ல முடியும்? பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினால் விசுவாசம் வைத்திருக்கிற அத்தனை பேரும் அந்த சொர்க்கம் என்று சொல்லப்படுகிற சொர்க்கத்துக்கும் பரலோகத்துக்கும் சொல்ல முடியும். மனம் போல் வாழ்கிறவன் அல்ல. மனம் போல் வாழ்ந்து இருக்க வரைக்கும் வாழ்வோம். யார் என்ன சொல்லி நமக்கு என்னாக போகுது, நாம் நம்முடைய வழியிலே இருப்போம் என்று சொல்கிறவனுக்கு நரகம் தான் நிச்சயம், பரலோகம் அல்ல. என் தேவன் விதமாய் புலம்புகிறார், என் ஜனமே, எனக்கு செவி கொடு. நீ பயமில்லாமல் வாழ வேண்டுமா? ஐயோ, நாளையை குறித்து பயம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நான் ருசித்தவன் வந்திருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவை திருமணத்துக்கு பின்பு ஏற்றுக்கொண்டவன் நான். கடன் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியவில்லை, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஐயோ, 150 ரூபா வாரக்கடை கெட்டதுக்கு ஓடி ஒளிஞ்ச ஐயா. ஆமாம், வாரக்கடை கட்ட வழி இல்லை, 20 ரூபா சிட்டை கொடுக்க வழி இல்லை, சிட்டைக்கு டெய்லி 2000 ரூபா வாங்கிட்டு 20 ரூபா கொடுக்க முடியல, வாழ வழி தெரியாதவன். என் ஆண்டவர் என்னையும் பிடித்தார் ஐயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தை ஆசையாய் வாசித்தேன், அவருக்காய் எதை ஆகிலும் செய்ய வேண்டும் என்று நம்பினேன். என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார் கர்த்தர். ஆம், அதைத்தான் இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். கையின் பிரயாசத்தை வேதத்திலே சொல்லப்படு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு வாய்க்கும் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொன்னது போல கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நாளையை குறித்தான பயத்தை எடுத்து விட்டார். ஐயோ, என்னுடைய சுய வாழ்வை நான் உங்களுக்கு சொல்வேனாகில், 700 ரூபா மாச சீட்டு. அந்த 700 ரூபா சீட்டை கட்டுறதுக்கே ஒரு வாரத்துக்கு வீட்டே உட்காந்து யோசிப்பேன். ஐயோ, 700 ரூபா சீட்டு கட்டணுமே, 700 ரூபா கட்டணுமே, 700 ரூபா கட்டணுமேன்னு. இன்றைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களோ? அடுத்த மாதத்துக்குரிய செலவை இப்பொழுதே எண்ணி பயந்து கொண்டு இருக்கிறாயோ? சகோதரனே, சகோதரியே,
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடு, அவருக்கு நீ செவி கொடு. அவருக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளையை கற்பனையை நீ கை கொள்ளும் பொழுது நீ நாளை தினத்துக்கல்ல, நீ என்னைக்குமே பயப்படாத. ஆமையனாமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுவார். பறவையை பார்ப்பா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுவேன், உங்கள் ஊரில் சின்ன பறவையிலிருந்து பெரிய பறவை வரைக்கும் பாருங்களேன். என்றைக்காவது அது உணவில்லாமல் செத்திருக்கிறதோ? இல்லையம்மா, இல்லை ஐயா. வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கைக்கும் அவர் உணவளிக்கிறார் என்று. கூப்பிடுகிற காக்கையின் சத்தத்தையும் கவனித்து கேட்கிறவர். பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனமாய் சொல்கிறது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை வாரம் ஒரு நாள் தேடி போய், இயேசுவே உமக்கு சொந்தம், நான் உமக்கு பிரியமாய் வாழ்வேன் என்று சொல்வதை பார்க்கிலும், வாரம் ஒரு முறை ஆண்டவரே நான் ஏதோ செய்ய வேண்டுமா, அதை பார்க்கிலும் ஒவ்வொரு நாளும் அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு பலன் தாரும், என்னால் இயன்றபடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நான் விரும்புகிறேன், உம்முடைய ராஜ்ய கட்டமான பணிக்கென்று எதையாக செய்ய நான் விரும்புகிறேன் என்று இருதயத்தில் ஒப்புக் கொடுப்பீர்களா? பலியை அல்ல, அவர் இரக்கத்தை விரும்புகிற தெய்வம். உன்னிடத்தில் பலி வாங்குகிற தெய்வம் அல்ல, அவர் பலியாய் வந்த தெய்வம். அந்த பலியாய் வந்த தெய்வம் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடு, என் வார்த்தையை கை கொண்டால் நலமாயிருக்கும் என்று. ஏசாயா 32:9 சொல்லுகிறது, சுக ஜீவிகளாகிய ஸ்திரீகளே எழுந்திருந்து என் வார்த்தையை கேளுங்கள், நிர்விசாரமான குமாரத்திகளே என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் என்று. நான் அடிக்கடி அநேக சாட்சிகளை சொல்லுவேன். ஏனென்றால் என் எஜமான் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை ரசித்து கண்டவன் வந்திருக்கிறேன் ஐயா. ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் கூட கலைக்கப்பட்டிருந்த பொழுது என் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை பார்த்து சொன்னார், தேவன் உன்னை உயர்த்தினார், உனக்கு உயர்வு வரையும் நீ அவரை மறந்து போனாய், ஆனால் உன்னை உயர்த்தின உன் தேவன், உனக்கு சுக வாழ்வு தந்த தேவன் உன்னை தேடுகிறார் என்று சொன்னேன். அவ்வளவுதான். எழுந்திருந்த அழுது ஒப்பு கொடுத்து சொன்னார்கள், நீங்கள் சொன்னது போல நான் வாலிப நாளிலே கர்த்தரை தேடினேன். 30 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவருக்கு இது நடந்த ஒரு காரியம். 30 வருடங்கள் முன்பதாக ஆண்டவருக்கு பயந்து பிரியமாய் சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பெண்ணை, ஒரு ஏழை தரித்திர வீட்டில் இருக்க அந்த பெண்ணை ஒரு பணக்கார ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து இந்த பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு போயிருக்கிறார். 30 வருடங்களுக்கு முன்பதாக இவருடைய வீட்டில் கார் இருந்ததாம். நல்ல வசதி கார் வைத்து நன்றாக இருந்திருக்கிறார்கள். இவளுக்கு ஏழை தரித்திரன் வீட்டில் இருந்து தேவனை தேடின இந்த மகளுக்கு வசதி வரவும் தேவன் தெரியாமல் போய்விட்டார். நாட்கள் ஆனது, கொஞ்சம் கொஞ்சமா ஆனது, பெரிய வசதி கொஞ்சம் கொஞ்சமாய் கரைந்து போய்விட்டது. பிள்ளைகள் பிறந்தார்கள், பெரியவர்கள் ஆனார்கள். பிரச்சனை. அன்றைக்கு தேவன் சொன்னார், நீ என்னை மறந்து போனாய், நீ சுக ஜீவிகளாய் நீ சுகமாய் வாழ்வதும் தேவனை விட்டு நீ பின்வாங்கி போனாய் என்று சொன்னதும் அழுது ஒப்பு கொடுத்தார்கள். சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் சுகமாய் வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாதை செய்து கொண்டு உங்கள் மனம் போல் இருக்கிறீர்களோ? இந்த வாழ்வை தந்தது யார்? யோசித்து பாருங்கள் ஐயா, யோசித்து பாருங்கள் அம்மா. உங்களை விட படித்தவர்கள் எத்தனை பேர் கீழே இருக்கிறார்கள். உங்களை விட நல்ல பண்புள்ள மனிதர்கள் கீழே இருக்கிறார்கள். ஆனால் கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அநாதி திட்டத்தின்படி தேவன் உங்களை சுகமாய் நடத்தி வருகிறார். அவருடைய கட்டளையை கற்பனையை கைக்கொள்ள நமக்கு மனமில்லாமல் போனது.
வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 81:13 சொல்கிறது, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு விதவிதமான போராட்டம், விதவிதமான பிரச்சனை. நல்லா இருந்துச்சு பிரதர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கூடை கலைக்கப்படும் பொழுதும் சொல்கிற ஒரு அநேக சாட்சிகளில் இதுவும் ஒன்று. ஐயோ, நாங்கள் நல்லாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம், வசதிக்கு குறைவில்லை, மதிப்பு மரியாதைக்கு குறைவில்லை, ஆனால் எனக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். ஐயோ, இவர்களால் நான் ஒவ்வொரு நாளும் வேதனை அனுபவிக்கிறேன். பிள்ளை இல்லையே என்று புலம்புகிற ஜனங்கள் மத்தியில் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளையை தேவன் தந்தார் என்று புலம்புகிற ஜனங்களும் ஆயிரமாயிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஓசேயாவிலே சொல்லுகிறார் தேவன், நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனோடு பேசுறவங்களுக்கு நேரம் இல்லையோ? தேவாதி தேவன் தந்த நன்மைகளுக்காய் அவருக்கு நன்றி சொல்லவங்களுக்கு நேரம் இல்லையோ? தேவன் தடுகிறார். வேதத்திலிருந்து நான் ஒரு மனிதரை காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். என்னோடு திருப்புங்களேன். ஆபிராம் என்று ஒரு மனிதர் இருக்கிறார். ஆபிராமை தேவன் அழைக்கிறார். ஆதியாகமம் 12:1 பார்த்தீர்கள், இந்த ஆபிராம் தன் குடும்பத்தோடு வாழ்கிறான். தன் சொந்த பந்தங்களோடு, தகப்பனோடு, எல்லா சொந்த பந்தத்தோடும் தன்னுடைய ஊரில் இருக்கிறார். அந்த தேவனிடத்தில், அந்த மனிதனிடத்திற்கு தேவன் போய் சொல்லுகிறார், 75 வயது ஆகிவிட்டது, பிள்ளை இல்லாத மலடியாக இருக்கிறவருடைய மனைவி, பிள்ளை இல்லாத மலடியாக இருக்கிறவனை பார்த்து, நீ நான் காமிக்கிற தேசத்துக்கு வாப்பா அப்படின்னார். நான் காமிக்கிற இடத்துக்கு வா. தேவன் சிலரை வேறு விரிப்பார். ஏன் தெரியுமா? சிலரை வேறு பிரித்து அவர்களை பெரிய ஜாதியாக்கி, பெரிய கோத்திர தலைவனாக்கி, பெரிய காரியங்களை செய்வதற்குத்தான் வேறு பிரிக்கிறார். எதற்கு? தன்னுடைய ஆதி அந்த தகப்பனுடைய வழிகளில் இருந்து, தன்னுடைய ஆதி அந்த பொல்லாத காரியங்களில் இருந்து தேவன் இழுக்க வேறு பிரிக்கிறார். வேறு பிரித்து வருகிற போது அந்த மனிதன் எப்படி இருந்திருப்பான் யோசித்து பாருங்களேன். இவர் பஞ்சத்துக்கு ஆண்டி கிடையாது. ஆமாவா இல்லையா? பரம்பரை ஆண்டியா பஞ்சத்துக்கு ஆண்டியாப்பாங்க. இவர் பஞ்சத்துக்கு ஆண்டியும் கிடையாது, பரம்பரை ஆண்டியும் கிடையாது. பரம்பரை பணக்காரர் இவர். ஒரு நல்ல வசதி படைத்தவனை பார்த்து, நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாதுப்பா, நீ வேற ஊரில் போய்கிறன்னா என்ன எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இருப்பாரோ? தேவையான வசதிகள் இருக்குது, வேலைக்காரர் இருக்கிறார்கள், வேலைக்காரி இருக்கிறார்கள், இவர்களுக்கு எல்லா சொத்து பொத்துகளும் அங்கே இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், நீ வேற வா, நீ உன் தகப்பனை விட்டு வேற வா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை பாருங்களேன். நீ உன் தகப்பன் வழிகளை விட்டு, உன்னுடைய முன்னோர்களின் வழிகளை விட்டு வேறே வா. நீ வேறே வரும்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். நீ வேறு வரும் பொழுது, கர்த்தருடைய திட்டத்துக்கு, தீர்மானத்துக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நீ ஆசீர்வாதத்தை, நன்மையை சுதந்திரித்துக் கொள்வாய். நீ அங்கே இருக்கும் வரை தகப்பனுடைய பழைய சுபாவத்தின்படி, பழைய பழக்க வழக்கத்தின்படி நீ இருக்கும் வரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வேறே வந்தார். அவருக்கு ஒரு வேலை இருந்தது. அந்த தகப்பனுக்கு சிலைகள் செய்து விற்கிற ஒரு வேலை இருந்தது. இன்றைக்கு அநேகருக்கு தேவன் சொல்லுற ஒரு காரியம், பழைய பழக்க வழக்கங்கள், தன்னுடைய முன்னோருடைய அந்த பழக்க வழக்கத்தை விட்டு வெளியே வர மனதில்லை. நாள் பார்க்கிறவனும் குறிகாரனும் எங்கே போவான்? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ வேற வா. நீ வேறு பிரிக்கப்பட்டவன். நீ இன்னும் உன்னுடைய அந்த நாள் பார்க்கிறது, குறி கேட்கிறது, அஞ்சனம் பார்க்கிறதுல இருந்து கொண்டு இருக்கிறாயோ? நீ அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? தேவன் அல்லவா உன்னை அழைத்தார், தேவன் அல்லவா உன்னை வைத்திருக்கிறார். நீ இந்த பழைய சுவாபத்துக்குள் உனக்கு அந்த பழைய புளித்தமாய் இருக்கவே கூடாதாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு கானானுக்கு போகிறார்கள். வேதம் சொல்கிறது, அவன் நடந்து போய்கிட்டு இருக்கிறான், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இருதயமா எங்க இருக்கு? எகிப்தில் இருக்கு. இருதயம் எகிப்தில் இருக்கு. இன்றைக்கு பெயர் உன்னுடைய பெயர் வேண்டும் என்றால் ஆலயத்தில் இருக்கலாம், நீ வாயில் சொல்லிக் கொண்டிருக்கலாம். உன் இருதயம் எங்கே இருக்கிறது? அந்த பழைய சுவாபத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறதோ? பழைய பழக்க வழக்கத்தின் மேல் உன் நம்பிக்கை இன்னும் இருக்கிறதோ?
பேசாததை, நடவாததை, கேளாததை கேட்டு நீ இன்றைக்கும் அதில் மேல் பயம் வைத்துக் கொண்டு இருக்கிறாயோ? என் ஆண்டவர் உன்னோடு பேச விரும்புகிறார். நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ வேறு பிரிக்கப்பட்டவள், அவருடைய சனம். ஏதும் சொல்லுகிறது ஐயா, அந்த ஆபிராம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்தான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நீ வீட்டை விட்டுட்டு வாழ்ந்து சொன்னதும் அப்படியே தன் தகப்பன் விட்ட சொந்த ஊரை விட்டுட்டு தெரியாத இடத்துக்கு வந்தார். எனக்கு நான் அநேகருக்கு சொல்லுவேன், என் ஆண்டவருடைய ஏக்கம் என்னவென்று சொல்லும் பொழுது அநேகர் சொல்லுவார், அப்படியே பிரதர், கட்டாய பிரதர், ஊழிய செய்வேன். எப்போ? நான் சொல்லுவேன், ஐயா, ஒரு நாளாவது இந்த ஆண்டவருக்கு ஏதாவது செய்யா. ஆண்டவர் உன் பொன் பொருள் மேல விருப்பமாக இருக்க மாட்டார் ஐயா, உன் மேலதான் ஆண்டவர் விருப்பமாக இருப்பார். உன்னையத்தான் அவருக்கு பிடிக்கும். உன் சொத்து பத்து இல்லை, உன் பணத்தை இல்லை, உன்னையத்தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். நீதான் அவருக்கு தேவை. நீதான் உன்னுடைய வார்த்தைக்காய் தேவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நீ எப்பொழுது அவரோடு பேசுவாய் என்று. இன்றைக்கு அநேகருக்கு நேரம் இருப்பதில்லை. வசதி வரும் முன் இருந்த நேரம் வசதி வந்த பின் இருப்பதில்லை. வசதி வருவதற்கு முன் இயேசுவே இயேசுவே என்று சொன்ன அந்த வாய்க்கு வசதி வந்ததுக்கு அப்புறம் நான் அங்க போகணும், இங்க போகணும், அதை செய்யணும், இன்னும் எனக்கு பணத்துக்கு இன்னும் பணம், இன்னும் சம்பாதிச்சு எங்க போற? ஊரை ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம், அரசை ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம். யாரை ஏமாற்றி நீ பரலோகத்துக்கு போவாய்? பரலோகத்துக்கு யாரை ஏமாற்றி போக முடியாது. யாருடைய ரெக்கமெண்டேஷனும் வராது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து அவர் வழிகளை கை கொண்டவன் மாத்திரமே, அவருடைய பரிசுத்த இரத்தத்தில் கழுவப்பட்டவன் மாத்திரமே வர முடியும். இழந்து போகாதே ஜனமே, நான் பேசுவேன் கேள் என்று தேவன் அநேக முறை சொல்கிறார். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நமக்கு ஆசை. அந்த ஆசீர்வாதத்துக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கும், அதை வாசிக்க நமக்கு விருப்பம் இருக்காது. கட்டளை கற்பனைப்படி நடந்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் என்று இருக்கும். அதை விட்டு விடுவோம். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் அப்பா. தேவன் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்க விரும்புகிற தெய்வம் அவருடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறார். சகோதரனே, சகோதரியே, அவருடைய வார்த்தையின்படி நீ நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்களேன், அந்த ஒன்றுமில்லாத ஆபிராமை தேவன் ஆபிரகாமாய் மாற்றினார். எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது. இன்றைக்கு என் சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு இப்படி செய்வார். நீயும் ஒரு வெறுமையான ஒரு இடத்தில் இருக்கலாம், யாராலும் விரும்பப்படாத ஒரு இடத்தில் இருக்கலாம், தரித்திரன் என்று பெயர் வாங்கியிருக்கலாம், ஒன்றுக்கு உதவாத குடிகாரன் என்று நீ பெயர் வாங்கியிருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாத ஒரு ஏழை என்று நீ பெயர் வாங்கியிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்கிறார், நீ அவரிடத்தில் வரும் பொழுது இந்த பெயர் மாறும். ஏழைங்கிறது மாறும், தரித்திரம் பிடிச்சவன் மாறும், அயோக்கியம் அநியாயக்காரங்கிறது மாறும். எப்போ கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது தேவன் உன்னை உயர்த்துவார். நீ உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது. ஆம், அதுக்கப்புறம் நீ ஏழை கிடையாது, தரித்திரம் கிடையாது, நீ அயோக்கியம் அநியாயங்கிறதெல்லாம் கிடையாது. தேவன் அதை மாற்ற வல்லமை உள்ளவர். ஆபிராமை ஆபிரகாமாய் மாற்றின தெய்வம். ஏனையா, உன் பிள்ளை அயோக்கியன் அருவருப்பானவன், இவனெல்லாம் விளங்காதுன்னு சொன்ன அந்த பிள்ளையை நல்ல ஒரு மனிதனாய், அநேகருக்கு சம்பளம் கொடுக்கிற ஒரு முதலாளியாய் மாற்ற முடியாது? மாற்றுவார். பிள்ளை இல்லாத மலடியை சாதிகளுக்கு தாயாய் மாற்றினார். சாதிகளுக்கு தாய். இன்னைக்கு அது ஒன்றும்னா ஒரு பணக்காரன் தான். அவர் சாதாரண ஒரு பெரிய பணக்காரர். அவர் பிரபு அல்ல, ராஜாவல்ல. ஆனால் அவர் சந்ததியில் பிரபுக்கள், ராஜாக்கள். அவன் சொல்லுங்களேன், இன்னைக்கு நீ ஓ வீடு ஏழை தரத்துல வீடாக இருக்கலாம். இனி ஓ வீட்டில் இருந்து தான் நான் சொல்லுவேன், கலெக்டர் ஆஃபீஸில் வேலை வைக்கவங்க. ஏன் சொல், அதுக்கு மேலே சொல்லுவேன், ஐயோ அந்த கலெக்டராக வரக்கூடியவங்களே ஓன் சந்தையிலேருந்து தான் வரப்போகிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆளுகை செய்கிறவர்கள் ஓன் சந்தையிலேருந்து தான் வருவாங்க. இன்னைக்கு நீ ஒரு வேளை சாதாரண ஒரு சின்ன ஒரு போஸ்டிங்கில் இருக்கலாம், பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்களே ஓன் சந்தையில் தான் வருவாங்க. ஐயா அம்மா உங்கள் சந்தையில் வருவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கேட்கும் பொழுது இன்னொரு மனுஷியை வேதத்திலே காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். அது லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாள், மரியாள் என்று 2 சகோதரி இருக்கிறார்கள்.
இந்த மார்த்தாளுக்கோ ஏசப்பா வந்துட்டாரு, எதையாவது சொன்ன மாதிரி ஆட்டை பொறிப்போமா, மாட்டை பொறிப்போமா, கோழியை பொறிப்போமா, ஏதாவது செய்வோம் சொல்லி வேலை வேலை, ஐயோ வேலையில் ஓடிக்கிட்டு இருக்கிறாள். எங்கே மரியாள் அங்கே உட்கார்ந்து ஏசு என்ன சொல்லுகிறார், அவர் வாயிலிருந்து என்ன வருகிறது கவனித்துக் கொண்டிருக்கிறாள். புலம்புகிறாள் மார்த்தாள். நான் மாத்திர வேலை செய்த இவ உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஆண்டவர் சொன்னார், தேவையானது ஒன்று. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே என்று. சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் நான் அவருடைய அடிமைகிற அதிகாரத்தோடு சொல்லுவேன், நீ அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறாய். தேவையானது ஒன்னே ஒன்றுதான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழும் பொழுது, நீ உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடும் பொழுது, சேனைகளின் கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்க செய்வார். நீ அதை விட்டுட்டு மனுஷனை பிரியப்படுத்த, சொந்த பந்தங்களை பிரியப்படுத்த தேவனை மறந்து போனாயோ, கர்த்தர் உன்னை தேடுகிறார். சகோதரனே சகோதரியே, இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இவர் மகா பயங்கரமான தெய்வம். ஆமாம் தானையா, பயங்கரமான தெய்வம். சிங்கத்தை பார்த்திருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்க ஜூவில் பார்த்திருக்கலாம். பூனையை பார்த்திருக்கீங்களா? உங்க வீட்டிலோட இருக்கும், அப்படித்தானே? அந்த பூனை எலியை கடிக்கும் போது அது எப்படிப்பட்டது? அதோடைய பற்கள் பயங்கரமானது, துண்டாக்கி விடும். அதே பூனை அதே வாயிட்ட தன் குட்டியை தூக்கும் பொழுது அதே பல்லு, அதே வாய் அந்த குட்டிக்கு பஞ்சமத்தை போல மாறுகிறது. என் சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்வேன், இந்த மகா பயங்கரமான தெய்வம், பெரிய தெய்வம், பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்ய வல்லமை உள்ளவர். சகலத்தையும், இதுவரைக்கும் உனக்கு என்ன நடந்திருந்தாலும் அதை தேவன் உனக்கு நன்மையாய் மாற்றி தர விரும்புகிறார், வல்லமை உள்ளவர். அந்த தேவன் உங்களுக்கு அப்படியே செய்யும்படி நான் உங்களுக்காய் ஜெபிக்க இருக்கிறேன். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபியுங்களேன். இயேசுவே, நான் உமக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன், என்னையும் பயன்படுத்தும். என் இஷ்டப்படி அல்ல தெய்வமே, இனி உம்முடைய இஷ்டப்படி நீர் விரும்புகிற விருப்பத்தின்படி நான் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். சொல்லுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளும். எனக்கு உமக்கு பிரியமாய் வாழ பலன் தாரும். சொல்லுங்களேன். அதிகமாய் நேசிக்கிறீர்கள் பரலோக பிதாவே, யார் யார் இந்த வார்த்தையை நம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வியாதிகளும் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படட்டும். சத்ருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தை விசுவாசத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வைக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் சுகபலனை கட்டளையிடும். சாபங்கள் போகட்டும், ஆசீர்வாதங்கள் தொடரட்டும். எங்கள் மேய்ப்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே.